Gen AI not equal to AI agent, not equal to agentic AI. ஆனா நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் இருக்கதாங்க செய்யுது. இந்த வீடியோவில் அதை தான் நம்ம ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது இதுக்கு மேல இது சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகமே வராது, நான் கேரண்டி. இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமை என்ன தெரியுங்களா? LLM, the brain, that is the intelligence, behind all these three. அப்ப டிஃபரன்ஸ், மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹேவியர். என்ன ஆச்சரியமா இருக்குங்களா? பிஹேவியர் தாங்க டிஃபரன்ஸ். நாட் டூல்ஸ், நாட் கேப்பபிலிட்டிஸ், நாட் காம்ப்ளெக்சிட்டிஸ். இட்ஸ் பியூர்லி பிஹேவியர் இஸ் த டிஃபரன்ஸ். எப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஜென் ஏஐனா என்னன்னு பார்த்துருவோம். ஜென்னா என்ன? ஜெனரேட்டிவ். Generate what? It generates output. It generates next most probable token. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அதனால தான் இதை நம்ம ஆக்ஷன் சொல்றது இல்லை, இதை ஜென்ரேஷன் சொல்றோம். ஸோ Gen AI generates. It generates text, video, ஆடியோ, கோட், இமேஜ். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்ப்போங்களா? சினிமா எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் எழுதி கொடுன்னு கேட்கிறார். ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிளைமேக்ஸ் எழுதி தருவார். சரியா வரணும்னு வச்சுக்கீங்க, டைரக்டருக்கு அது பிடிக்கல. அப்ப என்ன சொல்லுவாரு? கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுப்பாரு. இப்ப ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாடிஃபை பண்ணி திருப்பி கொடுப்பாரு இல்லைங்களா? ஒன் இன்புட், ஒன் அவுட்புட், ஸ்டாப். ஸோ ஜென்ரேஷன் நாட் ஈக்குவல் டு ஆக்ஷன். இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு? சிம்பிளா ஒரு ப்ராம்ப்ட், அந்த ப்ராம்ப்டுக்கு LLM ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்குறது இல்லைங்களா? So it generates, it does not act. ஏன் இங்க ஜென்ரேட்னு சொல்றோம்? எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கீங்க. கால்குலேட்டர்ல 2 + 2 4, இதை நம்ம ஆக்ஷன் சொல்றோமா? இதை கம்ப்யூட்னு சொல்லுவோம். அது மாதிரிதான் இங்க ஜென்ரேட்டிவ் ஏஐ பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது, you have given a input, LLM process the input and produce the output. It is generation, not an action. Generation not equal to action. புரியுதுங்களா? So this is what generative AI. Gen AI generates output. அப்ப AI agent என்ன செய்யும்? AI agent act. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஏஜென்ட்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் டிக்ஷனரி டெஃபினிஷன் ஆஃப் ஏஜென்ட் என்னன்னு பாருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அதை பத்தி தரும். என்ன சொல்லுது பாக்குறீங்களா? An agent is an entity that acts on behalf of another individual, organization or entity to carry out specific task, make decisions or represent interest. இங்க நீங்க இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது ஆக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் சம்படி, அப்புறம் கேரி அவுட் ஸ்பெசிபிக் டாஸ்க், மேக் டெசிஷன்ஸ். இதெல்லாம் கீவேர்டுங்க. சிம்பிளான டிக்ஷனரியினுடைய டெஃபினிஷன்லேயே உங்களுக்கு இவ்வளவு கிளாரிட்டி இருக்குங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்ஐசி ஏஜென்ட் எடுத்துப்போம். எல்ஐசி ஏஜென்ட்டுடைய கோல் என்ன? அவருடைய கோல் பாலிசியை விற்கிறது. அவரோட கோல். கேன் ஹி பி அட்டானமஸ்? எஸ், ஹி கேன் பி. எல்ஐசியில் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அவங்கள காட்டியும் எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு அட்டானமஸ் இருக்கு. பட்
என்ன ப்ரிவிலேஜ், என்ன பவுண்டரி அப்படிங்கிறது எல்ஐசியினுடைய ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான். சரி, அவரால் பிளான் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் he can plan. எக்ஸிகியூஷன் லெவல் பிளான். எதை மாதிரி? ஒரு கஸ்டமரை மீட் பண்ண போறாரு. கஸ்டமரை மீட் பண்ண போகும்போது எந்த கஸ்டமரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணணும், எந்த கஸ்டமரை அடுத்து மீட் பண்ணணும், அது மாதிரி எக்ஸிகியூஷன் லெவல் பிளானிங் அவரால் பண்ண முடியும். Can he take a decision? Yes, of course he can take a decision. Which LIC product he needs to recommend to the customer, that decision can be taken by him. சப்போஸ் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கஸ்டமர் சில கேள்வியை கேட்கிறாரு, அவருக்கு ஆன்சர் தெரியல. அப்ப அவர் என்ன செய்வாரு? அவர்கிட்ட எல்ஐசி ஆப் இருக்கும் அல்லது எல்ஐசி பிளானர் வச்சிருப்பார் கையில. உடனே அதை ரெஃபர் பண்ணிட்டு பதில் சொல்லுவார். ஸோ he can use a tool, app as a tool. அதுக்கப்புறம் சப்போஸ் கஸ்டமர் நாட் அவைலபிள், என்ன செய்வாரு? ரீட்ரை. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளுக்குள்ள பார்ப்போம். சினிமா எக்ஸாம்பிள். ஒரு ஆக்டர் எடுத்துக்கிங்க. ஒரு ஆக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்குன்னு சீனை கொடுத்துருவாங்க. என்ன டைலாக்னு அவருக்கு கொடுத்துட்றாங்க. அந்த சீனை பர்ஃபெக்டா நடிச்சு கொடுக்கறது தான் அந்த ஆக்டருடைய வேலை. தட் இஸ் ஹிஸ் கோல். ஆக்டர் அந்த சீனை இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், அவருடைய திறமையெல்லாம் கொட்டலாம். ஆனா அவரால் சீனை மாற்ற முடியுமா? அவரால் சீனை மாற்ற முடியாது. ஆனா சீனை சரியா வரலன்னு வச்சுக்கீங்க, ரீடேக் போகலாம். ரீடேக் போய் திரும்ப நடிச்சு கொடுக்கலாம். அது வித்தின் இஸ் பவுண்டரி. ஸோ ஏஜென்ட்ஸ் ஆர் கோல் ஓரியன்டட். It has some kind of autonomy. It can make certain decisions and it can execute tasks. It can interact with tools and other systems. That's what defines AI agent. புரியுதுங்களா? AI agent ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். It takes action. It execute tasks அப்படின்னு பார்த்தோம். But action not equal to strategic control. Welcome agentic AI. It has the strategic control. இதுக்கு ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும்னா சினிமாவுடைய டைரக்டர். இங்க டைரக்டர் ஆக்டர் மாதிரி பர்டிகுலர் சீனை பத்தி மட்டும் ஒரி பண்ண போறது இல்லை. His goal is the outcome of the movie. மூவியினுடைய என்டையர் அவுட்கம் தான் அவருடைய கோல். ஆக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீன் சரியா இல்லையா, அவர் என்ன செஞ்சாரு? சீன் சரியா வரலன்னா திருப்பி நடிச்சு கொடுத்தாரு இல்லைங்களா? டயலாக் சரியா வரல, திருப்பி டயலாக் பேசினாரு. ஆனா டைரக்டர் என்ன செய்வாருன்னு பாருங்க. டைரக்டர் கேன் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஹேண்டில் திஸ். ஹவு? டைரக்டர் என்ன பண்ணுவாரு? அந்த சீனை பத்தி அவர் ரீதிங்கே பண்ண முடியும். அந்த சீனை ஆப்டா இருக்கா, சீன்ல நடிகருடைய நடிப்பு சரியா வந்துச்சா, டயலாக் கரெக்டா டெலிவர் பண்ணாங்களா, கேமரா ஆங்கிள் கரெக்டா வச்சிருக்காங்களா, இது எல்லாமே டைரக்டர் ரீதிங்க் பண்றாரு. அவருடைய ரோல் ஸ்பெசிபிக் சீனை நடிச்சு கொடுத்துட்டு மூவ் ஆகுற மாதிரி இல்லை. ஓவரால் மூவினுடைய அவுட்கம் எப்படி வருது அப்படிங்கிறது கோல். சப்போஸ் அந்த சீன் சரியா வரலன்னா he has the complete rights to change the scene itself. இல்லைங்களா? So அந்த control, especially when there is a problem, he can not only retry, he can rethink, he can replan, he can re-strategize. Goal remains same, but strategy changes. That's what make agentic AI different. நீங்க இந்த ரெண்டையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கீங்க.
ஃபெயிலியரை எப்படி இது ரெண்டும் ஹேண்டில் பண்ணுது அதை பார்த்தீங்கன்னா போதும். ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்டர். என்ன செஞ்சாரு? அந்த சீன் சரியா இல்லைன்னா அவரு ரீட்ரை பண்ணார். ஆனா டைரக்டர் என்ன பண்றாரு? கம்ப்ளீட்லி he rethinks the scene itself. இல்லைங்களா? that's a major difference. ரிட்ரைக்கும் நீங்க ரீதிங்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். that's the difference between AI agent and agentic AI. இன்னொரு கீ டிஃபரன்ஸ் பாருங்க, பிளானிங் ஃபிளெக்சிபிலிட்டி. AI ஏஜென்ட் பாத்தீங்கன்னா பிளான் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸட். ஒன்லி டாஸ்க் லெவல் பாத்தீங்கன்னா சீக்வன்சிங் மாறலாம், பட் பிளான்ங்கிறது ஓவரால் இட் இஸ் ஃபிக்ஸட். ஆனா ஏஜென்டிக் ஏஐ பாத்தீங்கன்னா there is a flexibility in planning. Suppose something fails, it can go back and you can refine the plan itself. That is another difference. That is unique. That's another difference between AI agent and agentic AI. மூணாவதா goal interpretation flexibility. AI agentல goals once it is given, it is fixed. இல்லைங்களா? Execution is fixed. Goal, obviously goal needs to be fixed. But how about execution? Here execution is also fixed. There is no dynamic changes in the execution perspective. ஆனா agentic AI எடுத்துக்கிட்டீங்கன்னா it can reinterpret the goal. Sometimes the problem may not be in the execution. It might be in the interpretation of the goal itself. So AI agent இதை revisit பண்ணாது. ஆனா agentic AI it can go back and revisit the goal itself, reinterpret the goal itself, recrystal the plan. So execution follows, right? So it can completely restructure the the understanding the goal and again planning and then execution. So that is the key difference between AI agent and agentic AI. So உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த கன்ஃபியூஷன் வருதோ இந்த மூணு கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்ணுங்க. Then you will know whether it is AI agent or agentic AI. So very important, how it respond when there is a failure. That is a difference. That is a real behavioral difference you would see between AI agent and agentic AI. Strategy not equal to fixed structure. So Gen AI, AI agent, agentic AI. The difference is not in intelligence. The difference is in behavior. Especially how it responds when things are not going right.